தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் கல்வி மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மாநகராட்சியின் கீழ் மொத்தம் 148 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. மாணவ மாணவியர்களின் உடற்கல்வி திறனை மேம்படுத்தும் வகையில் கபடி, ஜூடோ, கராத்தே, சிலம்பம், தேக்பாண்டோ போன்ற தற்காப்பு விளையாட்டுகளில் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பெண்கள் கபடி போட்டியில் மாவட்ட வாரியாக 63 வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டதில் 14 பேர் தமிழ்நாடு மாநில அணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதில் கோயம்புத்தூர் மாநகராட்சி ரங்கநாதபுரம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் நாகலட்சுமி மற்றும் மோனிஷா ஆகியோர் 17 வயதுக்குட்பட்ட தமிழ்நாடு பெண்கள் கபடி அணியில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் நவம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் SGFI பெடரேஷன் தேசிய அளவிலான கபடி போட்டியில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் இரு மாணவியர்களும் அக்டோபர் 24 அன்று மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆணையாளர் மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்து மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்று நமது மாநகராட்சிக்கும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என வாழ்த்தினார். இந்நிகழ்வில் செயற்பொறியாளர் ஹேமலதா, பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் ஆனந்தம், உதவி கபடி பயிற்சியாளர் தங்கப்பாண்டி ஆகியோர் உடனிருந்தனர்.